எபிசோடு ஸ்டார்ட்டிங்ல ஆசிரா வந்து ஒரு புக் வச்சு படிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு இந்திராவ காமிக்கிறாங்க. இந்திராவும் புக் வச்சு படிச்சுட்டு இருக்கா. 2 பேரும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டே இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே ஆசிரா வந்து கத்திட்டு இருக்கா. "அண்ணா எப்படிண்ணா இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க? என்னால இத படிக்கவே முடியல. அது மட்டும் இல்ல அப்பா வந்து இவ்வளோ புக் வேற எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி படிக்கிறதுன்ற மாதிரி ஆசிரா வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவா. இங்க இந்திரா வந்து கன்டினியூஸா படிச்சுட்டே இருப்பா. அப்ப வந்துட்டு என்னடா இவன் பேசிட்டே இருப்பானே, என்ன ஆள காணோன்னு எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆயிடும். அப்ப ஆசிரா வந்து என்ன பண்றான்னு இந்திரா வந்து எட்டி பார்ப்பான். எட்டி பார்க்கும்போது ஆசிரா வந்து ரொம்ப கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பான். இங்க இந்திரா வந்துட்டு அவன் வந்து அந்த புக்ல இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுட்டு, ஓகே நம்ம வந்து படிக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. பிராக்டிகலா ஏதாவது செஞ்சு பார்க்கணும்னு அவன் வந்து ஹேண்ட் சைன்ஸ் மூலமா ஏதோ டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில இவங்க 2 பேரும் குளத்துக்கு மீன் பிடிக்க போவாங்க. அப்ப இந்திராவோட தூண்டில்ல மீன் மாட்டிக்கிடும். அது வந்து இந்த சைடு அந்த சைடு ஓடிட்டே இருக்கும். ஆசிரா வந்துட்டு ஒரு நெட் எடுத்துட்டு அந்த மீன பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுவான். பொறுமை இல்லாம ஆசிரா வந்துட்டு நெட்டோட குளத்துல குதிச்சுருவான். இங்க இந்திரா பார்த்துட்டு, "டேய் என்னடா பண்றேன்னு?" அவன் பார்த்துட்டு இருப்பான். ஆசிரா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உள்ள இருந்து எந்திரிச்சுட்டு அந்த மீன பிடிச்சுட்டான். "அண்ணா பாத்தியா நான் பிடிச்சுட்டேன். எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்கேன் பாத்தியான்னு?" அவன் பேசிட்டு இருப்பான். இங்க ஆசிராவோட தூண்டிலயும் ஒரு மீன் மாட்டிக்கிடும். அத வந்து இந்திரா பிடிக்க ட்ரை பண்ணுவான். அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு குளத்துல இருந்துட்டு வெளிய தூக்கி எறிவாங்க. அது வந்து அப்படியே பின்னாடி போய் விழுகும். அவங்க வச்சிருந்த அந்த நாய் வந்துட்டு வேகமா முன்னாடி போய் பார்க்கும். இவங்க 2 பேரும் முன்னாடி போய் பார்ப்பாங்க. இது என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு பெரிய மரக்கட்ட மாதிரி இருக்கும். என்னன்னா மீன் இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்குன்னு ஆசிரா வந்து கொஞ்சம் டல்லா ஃபீல் ஆகுவான். அப்ப இந்திரா வந்துட்டு ஒரு ஹேண்ட் சைன்ஸ் மாதிரி வச்சுட்டு அந்த வுட்ட வந்து மாத்துவான். மாத்துனோனே அது வந்து ஒரு பெரிய மீன் ஆயிருமா. ஆசிரா பார்த்துட்டு வாவ்! இவ்வளோ பெரிய மீனா? அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆயிடும். அப்ப வந்து இவனுக்கே ஷாக் ஆயிடும். அண்ணா அது மரக்கட்டையா தானே இருந்துச்சு. இது எப்படி நீ மீனா மாத்துன? ஆசிராவுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். ஆசிரா இந்த மீன பார்த்துட்டு, "அண்ணா இது மரக்கட்டையா தானே இருந்துச்சு. எப்படி நீ இத மீனா மாத்துன? நீ வேற எதுவும் பண்ணியான்ற?" மாதிரி ஆசிரா வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷனாவே இருப்பா. அதுக்கப்புறம் இந்திராவும், ஆசிராவும் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்திரா வந்துட்டு சம் ட்ரெய்னிங் மாதிரி எடுத்துட்டு இருப்பான். எடுக்கும்போது அவன் வந்து ஹேண்ட் சைன்ஸ் வைப்பான். இவங்க எல்லாருமே கன்ஃப்யூஷன்ல பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்திரா வந்துட்டு ஹேண்ட் சைன்ஸ் மூலமா ஃபயர் பால் மாதிரி வர வைப்பான். இவன் செஞ்ச அந்த ஃபயர் பால இவங்க எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. ஆசிரா வேகமா கிட்ட வந்துட்டு, "அண்ணா இது எப்படி பண்ண? எனக்கு கொஞ்சம் சொல்லித் தரியா? உன் கைய காமின்ற" மாதிரி அவன் கைய பார்த்து ஷாக்ல இருப்பான். அங்க இருந்த எல்லாருமே இந்திரா பண்ணத பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக்ல இருப்பாங்க. அப்ப இவன் கேட்பான், "எப்படிண்ணா பண்ணன்னு?" "இதுதான் ஹேண்ட் சைன்ஸ். நான் வந்து நின்சுவ சக்ரா மூலமா என்னோட கைக்கு கொண்டு வந்துட்டு நமக்கு அதுக்கு என்ன ஒரு உருவம் குடுக்குறோமோ, அந்த உருவத்துக்கு அது வரும்ன்ற" மாதிரி இந்திரா வந்து அத எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருப்பான். ஹோகுரோமா இத பார்த்துட்டு, "நான் கூட இந்த மாதிரி பண்ணதில்ல. ஆனா இந்திரா வந்து பார்த்தீன்னா ஹேண்ட் சைன்ஸ் மூலமா நின்சுவ இவ்வளோ டெவலப் பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைன்னு" ஹோகுரோமா இந்திராவ பாராட்டிட்டு இருப்பாரு. இந்திரா ஹேண்ட் சைன்ஸ் சொல்லிக் குடுத்தோனே, எல்லாரும் அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி அந்த ஹேண்ட் சைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு வந்து பத்த வச்சுட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வயல்வெளியில தண்ணி பாய்ச்சறதுக்காக அந்த ஹேண்ட் சைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ஜிப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வர ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் ஆஜரா வந்துட்டு இந்திரா பண்ணத பார்த்துட்டு, அவனும் ஹேண்ட் சைன்ஸ் மூலமா ரசிகன் மாதிரி வர வைக்க ட்ரை பண்ணுவான். வர வைக்க ட்ரை பண்ணும்போது, அது வந்து கண்ட்ரோல் இல்லாம ஃபுல்லா பிளாஸ்ட் ஆயிடும். இந்திரா வந்துட்டு, "ஆஜுரா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு தான் வந்து பார்த்தீன்னா, இங்க இருக்கிறத விட சக்ரா நெறையா இருக்கு. ஸோ நீ வந்து கொஞ்சம் பாதுகாப்பா பண்ணுன்ற" மாதிரி இந்திரா வந்து அட்வைஸ் பண்ணுவான். அட்வைஸ் பண்ணோனே இவங்க எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்திரா அவனோட ஹேண்ட் சைன்ஸ இவங்க எல்லாருக்குமே சொல்லிக் குடுத்துருப்பான். சொல்லிக் குடுத்தோனே இவங்க எல்லாருமே தனித்தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இந்திரா வந்துட்டு, "இவங்க எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லது தான். ஆனா இவங்களுக்குள்ளேயே பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துட்டா, ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீன்னா, இத கண்ட்ரோல் பண்றதுக்கே நமக்கு வந்து ரொம்ப நேரம் பத்தாது. அப்போ பின்னாடி பெருசா வந்தா என்ன பண்ணுன்ற" மாதிரி இந்திரா வந்து யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப ஹொகோரமா வந்துட்டு இந்திராவோட இந்த ஜீனியஸ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவா. இந்திரா வந்து இந்த மாதிரி யோசிப்பா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு ஹொகோரமாவும் சொல்லுவாரு. அப்ப இந்திரா வந்துட்டு தனியா ட்ரெய்னிங் எடுப்பான். ட்ரெய்னிங் எடுக்கும்போது பிளாக் ஜெட்ஸ் வந்து பின்னாடி இருந்து கத்திட்டே இருப்பான். "யார் இது? யார் இதுன்ற?" மாதிரி இந்திரா சுத்தி முத்தி தேடிட்டே இருப்பான். ஆனா அங்க பிளாக் ஜெட்ஸ் வந்து வெளிய வரவே மாட்டான். அதுக்கப்புறம் திருப்பி வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோனே இந்திரா அவனோட ஷேடோ குளோன்ஸ் வந்து வர வைப்பான். இந்திரா வந்து பெர்ஃபெக்ட்டா ஷேடோ குளோன்ஸ் வர வச்சுருவான். இங்க வந்து அடுத்து ஆசுரா வந்து ஷேடோ குளோன் வர வைப்பான். ஆனா அவனால பண்ணவே முடியாது. அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் தைஜுட்ஸு மாதிரி ஹேண்ட் டூ ஹேண்ட் ஃபைட் பண்ணுவாங்க. அந்த ஃபைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்திரா வந்து ஆசுராவ அடிச்சுருவான். அதுக்கப்புறம் ஆசுரா வந்துட்டு, "ஓகேப்பா நான் போய் வெளிய போயிட்டு வரேன்ற" மாதிரி ஆசுரா அங்க இருந்து வெளிய போவான். அப்ப இந்திரா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜீனியஸாவும் இருக்கான். எல்லார விட ரொம்ப பெட்டராவும் இருக்கான்னு ஹொகோரமா ஃபுட்டாமி கிட்ட பேசிட்டு இருப்பான். ஆசுரா வந்து ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக வந்திருப்பான். அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பன்னிய வந்து பார்த்திருப்பாங்க. நம்ம எப்படியாவது இந்த பன்னிய கில் பண்ணி ஆகணும்னு அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க எப்பயும் போல இந்திரா வந்து தனியா ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பான். அப்ப அவனோட ஹேண்ட் சைன்ஸ் அப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச தைஜுட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இந்திரா வந்து தனியா ட்ரெய்னிங் எடுத்துட்டு ரொம்ப டயர்ட் ஆயிருவான். டயர்ட் ஆனோனே பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். வாய்ஸ் கேட்டோனே இந்திரா அவனோட குனாய் மூலமா அட்டாக் பண்ணுவான். குனாய் மூலமா அட்டாக் பண்ணும்போது மேல இருந்து மெதுவா எந்திரிச்சிருவான். "என்ன குழந்தையா? குழந்தை மாதிரி இருக்கேன்ற" மாதிரி அவன் பேசுவான். நான் ஒண்ணும் குழந்தை இல்ல. நான் சொல்றத இப்ப கொஞ்சம் பொறுமையா கேளுன்ற மாதிரி முன்னாடி இருக்கிற பிளாக் ஜெட்ஸும் இந்திரா கிட்ட பேசுவான். இல்ல நான் வந்து உன்கிட்டலாம் பேசுற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. இந்த இடத்த விட்டு காலி பண்ணுன்ற" மாதிரி இந்திரா சொல்லுவான். அப்ப பிளாக் ஜெட்ஸ் வந்துட்டு, "உனக்குள்ள நெறைய பவர் இருக்கு. இன்னும் உனக்கு தெரியாமலேயே உன்னோட உடம்புக்குள்ள நெறைய பவர் இருக்கு.
அந்த பவர் எல்லாமே உனக்கு மட்டுமே வேணும்னா, உனக்கு பிடிச்சமான ஒருத்தவங்கள வந்து நீ இழக்கணும். அந்த மாதிரி இழந்தா மட்டும் தான் உன்னால அந்த பவர அடைய முடியும்னு பிளாக் ஜெட்ஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே இந்திரா கிட்ட சொல்லும். அப்ப இந்திரா வந்து பார்த்தீன்னா, கொஞ்சம் கன்ஃப்யூஷனாவே இருப்பா. நமக்கு பிடிச்சமான ஒண்ணு இழக்கணுமா? அப்படி என்ன இருக்குன்ற மாதிரி இந்திரா யோசிப்பா. அப்பதான் வந்து டக்குனு அவனுக்கு ஞாபகம் வரும். ஆஜுராக்கு என்னாச்சுன்ற மாதிரி ஆஜுரா தேடி ஓடி வருவான். இங்க ஆஜுரா வந்து அந்த காட்டுப்பன்னிய தேடிட்டு வந்தாங்கல்ல, அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க வச்சிருந்தாங்கல்ல அந்த குட்டி நாய் வந்துட்டு முன்னாடி கத்திட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த பன்னி வந்து முன்னாடி தான் இருக்கும். முன்னாடி இருந்தது மட்டும் இல்லாம, இவங்கள பார்த்துட்டு இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஓடி வந்துட்டுருக்கும். இவனுங்க எல்லாருமே வந்து தெறிச்சு ஓடிருவானுங்க. அந்த பன்னி வந்து கரெக்ட்டா ஆஜுராவ மட்டும் விரட்டிட்டே இருக்கும். ஆஜுரா அதுகிட்டருந்து எஸ்கேப் ஆயி ஒரு பாறை மேல போய் நிப்பான். இப்ப என்ன பண்ணுவேன்ற மாதிரி நின்னுட்டே இருப்பான். ஆனா அந்த பன்னி வந்துட்டு அந்த பாறையும் ஃபுல்லா உடைச்சிரும். அந்த பன்னி அந்த பாறையவே உடைச்சிரும். உடைச்சோனே ஆஜுரா வந்துட்டு அதுலேருந்து கீழ விழுந்துட்டு மரத்துக்கு மரம் இந்த ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருப்பான். ஆஜுரா மரத்துக்கு மரம் தாவி ஓடிட்டே இருப்பான். அப்ப இத பார்த்தா சாதாரண பன்னி மாதிரி தெரியலையே! இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்குன்னு ஆஜுரா ஓடிட்டே இருப்பான். ஆஜுரா மரத்துக்கு மரம் ஜம்ப் பண்ணி ஓடும்போது மரத்தையே ஃபுல்லா உடைச்சிரும். உடைச்சோனே ஆஜுரா மேலருந்து கீழ விழுவான். கீழ விழுந்தோனே ஆகா! என்னடா பண்றது? நம்ம வந்து ஹேண்ட் சைன்ஸ் வச்சுட்டு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு ஆஜுரா வந்து ஹேண்ட் சைன்ஸ்லாம் வைப்பான். அந்த பன்னி வந்து முன்னாடி போனது பின்னாடி திரும்பிட்டு ரொம்ப ஃபோர்ஸா ரொம்ப ஸ்பீடா ஓடி வந்துட்டுருக்கும். ஆகா! இத வந்து நம்ம எப்படியாவது தடுக்கணும்னு ஆஜுரா வந்து ஹேண்ட் சைன்ஸ் வைப்பான். அந்த பன்னி ஆஜராவ அட்டாக் பண்றதுக்காக வேகமா வரும். அப்ப அவங்க வச்சிருந்தாங்கல்ல அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துரும். அந்த பன்னி இந்த நாயையும் முட்டி தூக்கிரும். முன்னாடி ஆஜரா இருந்தான்ல, ஆஜராவையும் முட்டி தூக்கி எறிஞ்சிரும். தூக்கி எறிஞ்சிட்டு இந்த சைடு வந்துரும். ஆஜரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டா பின்னாடி விழுந்திருப்பான். விழுந்தோனே ஆஹா! என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பான். கரெக்ட்டான டைம்ல இந்திரா வந்து ஜம்ப் பண்ணி முன்னாடி வருவான். "நீ போ இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு" இந்திரா வந்து ஆஜராவ அனுப்புவான். அவன் போனோனே ஓகே நம்ம வந்து இத எப்படியாவது தடுத்தாகணும்னு இந்திரா வந்துட்டு அவனோட ஹேண்ட் சைன்ஸ் மூலமா லைட்னிங் வந்து எடுப்பான். லைட்னிங் எடுத்தது மட்டும் இல்லாம அந்த பன்னிய வந்து அட்டாக் பண்றதுக்காக வேகமா போவான். அட்டாக் பண்ண வரும்போது அவனோட அந்த லைட்னிங் ஸ்டைல் மூலமா அந்த பன்னிய அடிச்சுருவான். அடிச்சோனே அந்த பன்னி வந்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல கீழ விழுகும். ஆஜுரா அந்த நாய தூக்கிட்டு வந்துட்டு, "அண்ணா பாத்தியா ஸீரோ வந்துட்டு என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அது வந்து செத்து போயிடுச்சுன்னு" அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஃபீல் பண்ணும்போது ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. இது வந்து நம்ம பத்திரமா புதைச்சிரலான்னு இந்திரா வந்து ஆஜுரா கிட்ட சொல்லுவான். அப்ப ஆஜுரா இத பார்த்துட்டு, "அண்ணா உன்னோட கண்ணுக்கு என்னாச்சுன்னு?" கேட்பானா. "ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் தனியா போயிட்டு வரேன்ற" மாதிரி ஆஜுராவ இந்திரா அங்கேயே விட்டுட்டு இங்க வருவா. இந்திராக்கு அந்த டைம்ல ஷரிங்கன் வந்து அவேக்கன் ஆயிரும். ஷரிங்கன் அவேக்கன் ஆனோனே காட்டுக்குள்ள வருவான். காட்டுக்குள்ள வந்தோனே, "டேய் இதத்தான் நீ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தியா? ஒழுங்கா என் முன்னாடி வா. இப்ப நீ வரலைன்னா நானே உன்னைய கண்டுபிடிச்சு கில் பண்ணிருவேன்னு" இந்திரா வந்து ரொம்ப கான்ல இருப்பான். கான்ல இருந்தோனே அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல அகாடமில வந்து ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பாங்க. இங்க ஆஜிரா வந்து பயங்கரமா ஒருத்தன்கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பான். இந்திரா அவனோட ஷரிங்கன் மூலமா அவனோட ஆப்போனன்ட்டோட மூவ்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஈஸியா கவுண்டர் பண்ணிட்டு இருப்பான். இந்திரா அடிச்ச அடி இங்க ஆஜிராவும் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழ விழுவாங்க. இந்திரா அவனோட ஆப்போனன்ட்டையும் டிஃபீட் பண்ணிருவான். டிஃபீட் பண்ணோனே, ஓகே உங்ககிட்டலாம் எந்த பவரும் இல்ல. என்கிட்ட தான் நெறைய பவர் இருக்குன்ற மாதிரி இந்திரா பேசிட்டே இருப்பான். இந்திரா பேசுறத ஹொகோரோமா பார்த்துட்டு, ஆஹா! எனக்கு என்னமோ இது சரியா படுற மாதிரி தெரியலையே! இது வந்து எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன்னு அவருக்கு வந்து கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆயிடும். அப்ப இந்திரா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான்ல. அப்ப அங்க இருந்த மக்கள் எல்லாருமே எங்க இந்திராவ தான் ஃபுல்லா பாராட்டிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த ட்ரெய்னிங் முடிச்சதுக்கப்புறம் ஆஜிரா வந்து கிணத்துல வந்து தண்ணி எடுத்துட்டு இருப்பான். தண்ணி எடுக்கும்போது பின்னாடி இருக்கிற எல்லாருமே இந்திராவ ஃபுல்லா பாராட்டிட்டு இருப்பாங்க. ஆஜிரா வந்து கொஞ்சம் இதா தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆஜிரா இத கேட்டுட்டு கொஞ்சம் டல்லா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப கரெக்ட்டா இந்திரா வெளிய வருவான். வெளிய வரும்போது, "அண்ணா எங்க போறேன்ற" மாதிரி அவன் கேட்பானா, "நான் எப்பயும் போல தனியா ட்ரெய்னிங் எடுக்க போறேன்." என்னவான்னு இவன் கேட்பான் இந்திராவ. இல்லண்ணா இந்த டைம் வந்து எனக்கும் ட்ரெய்னிங் குடு. நானும் உன் கூட வரேன்ற" மாதிரி இந்திரா கிட்ட ஆஜிரா கேட்பா. அப்ப இந்திரா வந்துட்டு, "இல்ல வேணாம். நான் வந்து தனியா தான் ட்ரெய்னிங் எடுப்பேன். உனக்கு இப்போதைக்கு என்னால எந்த ட்ரெய்னிங்கும் கத்து தர முடியாதுன்னு" அவன் சொல்லுவான். "இல்லண்ணா நீ கத்துக் குடுத்தா என்னால கத்துக்க முடியும்னு நான் நெனைக்கிறேன்னு" ஆஜிரா கேட்பான். "இல்ல ஆஜிரா இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்லி தர முடியாது. நான் முன்னாடி போயிட்டு வரேன். என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராதன்னு" ஆஜிரா கிட்ட இந்திரா சொல்லிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள வருவான். காட்டுக்குள்ள வந்துட்டு அவன் எப்பயும் போல அவனோட ஹேண்ட் சைன்ஸ் மூலமா ட்ரெய்னிங் எடுப்பான். ட்ரெய்னிங் எடுத்துட்டே இருக்கும்போது பின்னாடி வந்துருவான். பின்னாடி வந்தோனே, "ஓ! இதத்தான் என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு?" இந்திரா கேட்பான். அப்ப பிளாக் ஜெட்ஸ் வந்துட்டு, "உனக்கு வந்து இந்த கண்ணு வந்துருச்சுல்ல. இப்ப இந்த கண்ணு மூலமா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கலாம். நீ இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்பியே! மத்தவங்களோட உண்மையான முகத்த நீ வந்து இது மூலமா பார்க்கலான்னு" பிளாக் ஜெட்ஸ் சொல்லுவான். இந்த கண்ணு மூலமா வந்து பார்த்தீன்னா, உனக்கு நெறைய பவர் கிடைக்கும். நீ வந்து ஃபியூச்சர்ல ஹொகோரோமாக்கு எவ்வளோ பவர் இருக்கோ, அதுக்கு ஈக்குவலான ஒரு பவர் வந்து பார்த்தீன்னா, உனக்கு கிடைக்கும். உன்னோட பவர் மூலமா இந்த வேர்ல்டயே ஃபுல்லா மாத்தி காட்டலாம். நான் வந்து உனக்கு ஃபுல்லா கைட் பண்றேன்னு பிளாக் ஜெட்ஸ் பேசுவான். ஒரு நாள் ஹொகோராமாக்கு வந்து பார்த்தீன்னா, நீ ஒரு ரைவலா மாறலான்னு பிளாக் ஜெட்ஸ் வந்து இவன்கிட்ட பேசிட்டு அப்படியே போவான். இந்திரா அதே மைண்டோட திருப்பி எங்க வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோனே, "யார் என் கூட பேட்டில் பண்ண வராங்க? யார்கிட்ட நெறைய ஸ்ட்ரென்த் இருக்கு? யார்கிட்ட நெறைய பவர் இருக்கு? வாங்க நம்ம வந்து பேட்டில் பண்ணிக்கலாம்ன்னு" இந்திரா கூப்பிடுவான். ஆனா அவங்க எல்லாருமே சைலன்ட்டா இருப்பாங்க. "போங்கடா உங்களுக்கெல்லாம் வந்து தைரியமே இல்ல, பவர் இல்ல. நீங்கலாம் கோழைங்களா இருக்கீன்னு" இந்திரா வந்து இவங்க எல்லாரையும் திட்டிட்டு அங்கருந்து வெளிய போவான். வெளிய போகும்போது ஆஜிரா முன்னாடி வருவான். "எதுக்கு அண்ணா இப்படிலாம் பேசுற? நீ இப்படிலாம் நடந்துக்க மாட்டியே. என்னாச்சு? சடனா உனக்குள்ள எதுக்கு இவ்வளோ மாற்றம்ன்ற" மாதிரி ஆஜிரா பேசுவான். ஆனா பேசிட்டே இருக்கும்போது இந்திரா எதையும் கண்டுக்காம போயிடுவான்.
எதுக்கு நான் இப்படிலாம் பேசுற? நீ வந்து மாறிட்ட, இப்படிலாம் இருக்காத நாமே பேசுவேன். அப்ப இந்திரா வந்துட்டு பவர் இருந்தா மட்டும் தான் இந்த உலகத்த ஆள முடியும். பவர் மட்டும் தான் இந்த உலகத்துல ஃபுல்லா ரூல் பண்ண முடியும். பவர் தான் ரொம்ப முக்கியம். பவர் தான் ரொம்ப முக்கியம்னு இந்திரா வந்துட்டு அவனோட ஷரிங்கன் அவேக்கன் பண்ணிட்டு இங்க ஆஜுரா கிட்ட பேசுவான். ஆஜுரா வந்து பார்த்தீன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருப்பான். இந்திரா வந்துட்டு பவர் தான் வந்து பார்த்தீன்னா லாவ கொண்டு வரும். பவர் தான் வந்து பார்த்தீன்னா ரூல் பண்ண முடியும். பவர் தான் ரொம்ப முக்கியம்னு இந்திரா சொல்லிட்டு அப்படியே போவான். அதோட எபிசோடு முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.